ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸில் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து மாடல் நம்பர் 1ல் சில சம்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் வைஸ் மேக்ஸ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் ரேஷியோ அப்படின்ற 3 டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம 4வது டாப்பிக்காக வந்து பர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இது வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நமக்கே தெரியாமல் அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க் 10th நம்ம 12th வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ்ன்ற விஷயத்தையும் எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம அந்த 10th எக்ஸாம் முடிஞ்ச உடனே 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னா 10th எவ்வளோ பர்சன்டேஜ், 12th எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்தது எங்கே அப்படின்னா இந்த கடைக்கெலாம் போனோம் அப்படின்னா இந்த தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 முதல் 50% வரை ஆஃபர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாம் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் இந்த 50% ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் போட்டிருப்பான். கர்ச்சீஃப் துண்டுக்கு இந்த 5% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஷர்ட்டு பேண்ட்டு இதுக்கெலாம் வந்து பார்த்தா 5% போட்டிருப்பான். ஏமாந்து வெளியே வந்துடும். சரியா? இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து பர்சன்டேஜை பார்த்துருப்போம். அதுக்கடுத்து வந்து வேறு எங்கே நம்ம பர்சன்டேஜ்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேறு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் பர்சன்டேஜை. ஓகே, பர்சன்டேஜ் ஆஃபரு, மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்டர்லாம் இருக்காங்களே, இந்த புரோக்கர்லாம் சொல்லுவோம் பாருங்கள், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வீடோ இல்லை ஒரு லேண்டோ வாங்குகிறோம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு 2% எனக்கு கமிஷன், 4% எனக்கு கமிஷன் கொடுங்க, மொத்த வேல்யூவில் எனக்கு 4% 2% கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் இந்த பர்சன்டேஜை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ அப்போ பர்சன்டேஜை வந்து என்ன அப்படின்னா இந்த அழகால தான் அளப்பாங்க. சரியா? அதாவது என்ன அப்படின்னா சதவிகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சதம் விகிதம். ஓகே, கூட்டன்றதோட பெருக்கலையும் சொல்லிக்கலாம். சதம்னா என்ன அப்படின்னா 100. இப்போ விகிதம் அப்படின்னா இப்போது 2/5 ஒரு விகிதம். ஓகே, அப்போது ஒரு விகிதத்தை 100ஆல் பெருக்க கிடைப்பது சதவிகிதம். ஒரு விகிதத்தை 100ஆல் பெருக்க கிடைப்பது. இப்போ 2/5 எவ்வளோ பர்சன்ட் கேட்டிங்க அப்படின்னா 1 5 25 100 2 4 40. அப்போது 5/2 பங்கு என்பது 40%. 5/2 என்பது 40%. ஓகே, அப்போது ஒரு பின்னத்தை அல்லது ஒரு விகிதத்தை 100ஆல் பெருக்க கிடைப்பது என்னது? சதவிகிதம். ஓகேவா? ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சதவீதத்தை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வச்சே சம்ஸ் வரும். இன்னொன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த சதவீதத்தை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 1 பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக. இப்போ பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக. அப்போ பின்னத்தை சதவீதம் மாற்றினா என்ன சொல்லியிருக்கேன்? 100ஆல் பெருக்கும். பெருக்கலாமா? அப்போ 36 இருக்குது. 36/50 × 100. உடனே வரும் 0க்கு 0, 1 5 25 36 × 2 72%. அடுத்து பாருங்கள் 81 30ஆல் வகுத்தோம் அப்படின்னா அப்போ 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் 0க்கு 0, 1 3 3, இங்கே 27 3 81, 27 × 10 270%. சார் பர்சன்டேஜில் 100 தானே சொன்னீங்க, ஏன்னா சார் 100க்கு மேலே போகுது அப்படின்னா 100க்கு மேலே எவ்வளோ வேணால் போகலாம். ஆனால் 100ஐ அடிப்படையாக கொண்டு தான் அந்த பர்சன்டேஜ் வந்து கணக்கிடப்படும். சரியா? இப்போது பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை மேலே இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடியதை பகுதின்னு சொல்லுவாங்க. பகுதியுடைய வேல்யூ அதிகமாக இருக்குன்னா பர்சன்டேஜ் வேல்யூ கம்மியாக இருக்கும். பகுதியுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னா பர்சன்டேஜ் வேல்யூ அதிகமாக இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து தொகுதியில் 36 இருக்குது, பகுதியில் 50 இருக்குது. அப்போது தொகுதியை விட பகுதி அதிகமாக இருக்குது, அப்போ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, 100ஐ விட கம்மியாக இருக்குது. அதே இங்கே பாருங்கள், பகுதியை விட தொகுதியில் 81 அதிகமாக இருக்குது. அப்போ பகுதியோட தொகுதியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது 100% அதிகமாக இருக்கும், 270%. ஓகே, இதை வச்சு நம்ம போட்ட கணக்கு கரெக்டான்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக மாற்றுக. இப்போ நம்ம பின்னத்தை சதவீதம் மாற்ற என்ன பண்ணோம்? 100ஆல் பெருக்கணும்.
இப்போ சதவீதத்தை பின்னம் மாற்றணும் அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட். என்னது 100ஆல் வகுக்கணும். இப்போ 50%, 50/100. 0 0 ஓரன் 2 ஈரன் 4 அப்படிங்கும்போது ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. அடுத்து 250% அப்படிங்கும்போது 250/100. 0 0 ஈரஞ்சு 10 ஐஞ்சு 25. அப்போ 5/2. அப்போ பின்னத்தை 100ஆல் அல்லது வீதத்தை 100ஆல் பெருக்க கிடைப்பது சதவீதம். சதவீதத்தை 100ஆல் வகுக்க கிடைப்பது விகிதம் அல்லது பின்னம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு நம்ம கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது சரியான ஏறு வரிசையில் அமைந்துள்ளது. பின்வருவனவற்றுள் எது சரியான ஏறு வரிசையில் அமைந்துள்ளது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கொடுத்துருக்க வேல்யூலாம் வச்சு கண்டுபிடிக்கலாமா? இப்போ 8ல் 25%. இப்போது 25 பக்கத்தில் பர்சன்டேஜ் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா 25/100ன்னு அர்த்தம். பக்கத்தில் பர்சன்டேஜ் ஒரு வேல்யூ வந்தாலும் என்ன அர்த்தம்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்குன்னா 100ஆல் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம். 100ல் 25ன்னு அர்த்தம். அதான் 25%. அப்போ 8ல் 25% அப்படின்னா 8 × 25/100. ஓர் 25, 4 25, ஓர் 4, ஈர் 4. அப்போ 2. அடுத்து பாருங்கள், 6ல் 40%. 6 × 40/100. 0 0 I2 3 3 12 12/5 போட்டு அடிச்சோம் அப்படின்னா ஈரஞ்சு 10 4 20. அடுத்து பாருங்கள், 9ல் 30%. 0க்கு 0. இப்போ என்ன பண்ணலாம்? 90. 9ல் 30% அப்படின்னா 9 27 270. சரி, ஒரு நிமிஷங்க. 27 தான், 270 கிடையாது. 27. 9 27/10. என்ன பண்ணலாம்? ஒரு சார்ந்த புள்ளி வச்சா 2.7. அடுத்து பாருங்கள், 15ல் 20%. 0க்கு 0. ஈரஞ்சு 35. ஓர் 2க்கு 2 காலி. அப்போ மீதி 3. ஏறு வரிசை சொல்கிறாங்க. அப்போ ஏறு வரிசை இங்கே பாருங்கள், 2, அதோட 2.4 பெருசு, அதோட 2.7 பெருசு, அதோட 3 பெருசு. அப்போ ஆல்ரெடி அது ஏறு வரிசை தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இதே இறங்கு வரிசை கேட்டால் கம்மியாக இடத்த கொள்ளும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க. மொத்தம் ராமன்ற என்ன பண்ணுறாரு? 36 மாம்பழம் வாங்குறாரு. அதில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டது. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்? இன்ட்டு 100ஆல் போட்டால் பர்சன்ட் கிடச்சி. ஓகேவா? 36 என்ன பண்ணலாம்? 4 பண்ணலாம். 9 36, 25 100. 25 × 5 125 /9 போட்டு அடித்தோம் அப்படின்னா 9 9, மீதி 3, 4 9 27. மீதி வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு 9 27, 35 27 பட்சம் மீதி 8. 8 குறிச்சது 80. 80ல் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 72, மீதி 8, 7 9 63. 8 9 72, மீதி 8 80 வரும். திரும்ப 8 9 72 தான். ஓகே, அப்போ என்ன வரும்னா 8 9 72 அப்படிங்கும்போது திரும்ப 8 தான் வரும். அப்போ 13.88 திரும்ப வந்து 8 வரும். அப்போ 8 8 8ன்னு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 13.89 போட்டுக்கலாம். ஏன்னா 5 விட அதிகமாக நம்பர் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணால் ஒரு நம்பர் நம்ம கூட்டிக்கலாம். அப்போ 13.89 ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்படின்னா 13.88 போதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. இது வராது. ஓகே, 13.89 தான் சரி. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ப்பா. சரியா? அடுத்து பாருங்கள், 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும்? 60 என்பதின் எத்தனை சதவீதம்? 60உடைய எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ x/100 எவ்வளோ பர்சன்ட் தெரியாது, 72 இருக்க முடியும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா போன கணக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா 36ல் 5ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறாங்க? 60 எவ்வளோ பர்சன்டேஜ். ஓகேவா? அப்போ 60 எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் 72 வந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் வந்திருக்கணும். அப்போ பர்சன்டேஜ்னால் அந்த பர்சன்டேஜ் கீழே தான் 100 வரும். நான் முன்கூட்டியே சொன்னேன். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை அப்படின்னும் போது 72 × 100 /60. படிக்கலாமா? 0க்கு 0. 1 6, 1 6 2 12. அப்போது x = 120%.
எவ்வளோ எக்ஸ் எவ்வளோ 120%. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஓகேவா? அடுத்து என்ன பாருங்கள், ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. ரஞ்சித்துடைய மாத வருமானம் எவ்வளோ? 7500. அவர் என்ன பண்ணுறாரு? 25% சேமிக்கிறார். அப்போ 25/100ன்னு போடணுமா? அப்போ அந்த 25% எவ்வளோன்னு போட்டோம் அப்படின்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ காலி, 75/25. 5 25க்கு 5, 2 7 35 37, I2 10 0 1, A2 14 5, 5 7 8 1, 1875. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையை காண்க. ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையின், இப்போ ஒரு தொகைப்பா 100% வச்சுக்கலாமே. அந்த 100%ல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 18%, சரி 12% என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 1080. அப்போது 100% என்ன தான் கேள்வி. அந்த ஒரு தொகை நமக்கு என்னன்னு தெரியாது, 100% என்னன்னு தெரியாது. ஓகேவா? அப்போது 12% அப்படின்றது 1080 அப்படின்னா 100% என்ன வரும்? ஓகே, பர்சன்டேஜ் வேல்யூ என்னது? 12லேருந்து 100 அதிகரிக்குது. அப்போ வேல்யூ கண்டிப்பாக என்ன ஆகும்? அதிகரிக்கும் தானே. ஏன்னா 12%ன்றது 1080 இருக்குன்னா 100% கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது தொகையும் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டுமே உயர்ந்தால் என்ன? நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணணும்? தலைகீழாக போகணும். இதை தான் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் சொல்லியிருப்போம். அதுதான் டாபிக் வைஸ் மேக்ஸாக, அந்த டாபிக் வைஸாக பார்த்து புரியும். சரியா? அப்போ தலைகீழாக போனால் 100/12 இன்ட்டு 1080. இப்போ அடிக்கலாமா? ஒவ்வொரு 12 8 108 90. 90 × 100 9000. இப்போ வேல்யூ எவ்வளோ? 9000 ரூபாய். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். அடுத்த கணக்கு. ஒரு பொருளின் விலை 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்ந்ததெனில் உயர்வு சதவீதம் என்ன? ஒரு பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் உயர்ந்திருக்கு. எவ்வளோ உயர்ந்திருக்கு? 20 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்படின்னும் போது உயர்வு சதவீதம் என்ன? அப்போ 80 ரூபாய்க்கு 20 ரூபான்றது எவ்வளோ? இன்ட்டு 100. அப்போ 80 ரூபாயில் 20 ரூபான்றது எவ்வளோ பர்சன்ட்? இன்ட்டு 100ஆல் பெருக்குன்னு சொன்னால் அப்போது 0க்கு 0, 2 2 4 2 8, 1 4 25 நாங்க. அப்போ 25%. அப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு? 25% உயர்ந்திருக்கு. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 80லேருந்து 100 ரூபாய் உயர்ந்திருக்கா? அப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு? 20 உயர்ந்திருக்கு. அப்போ 20/100 இன்ட்டு 100 பொறுத்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதிய தொகை 100 தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் 80லேருந்து தான் 20 உயர்ந்திருக்கு. அப்போ 80ஆல் தான் 80ஓட 20 கூட்ட தான் 100 வந்திருக்கு. அப்போ புதிய வேலையை கணக்கு எடுத்துக்கூடாது, இந்த பழைய வேலையை தான் கணக்கு எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்படி போட்டால் 20 ஆன்சர். அடுத்து பாருங்க, 120ஐ விட 15% குறைவான எண்ணிக்கை காண்க. 120ஐ விட 15%. அப்போது இந்த 120 என்னது? 100%. அப்படி வச்சிடும். அதுலேருந்து 15% கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 85%. கரெக்டுங்களா? அப்போ 120ஐ விட 15% குறைவான எண்ணை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ 100% அப்படின்றது 120. இதோட 15% கம்மி அப்படின்னா 85%. அப்போ 85% எவ்வளோ? பர்சன்டேஜ் குறையும் போது அமௌண்ட்டும் குறையும். ரெண்டுமே குறைஞ்சா நேர்மனா தலைகீழாக போனோம். அப்போ 85/100 இன்ட்டு 120. 0க்கு 0 காலி, I2 6 2 1 5 7 35. அப்போது 16 17 6 போட்டோன்னா 7 42க்கு 2 மீதி 4, 1 6 6 4 10 102. அப்போது 120ஐ விட 15% குறைவான எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 102. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அடுத்து பாருங்கள், 15% கூடுதலுக்கு பின் ஏயின் புதிய ஊதியம் 1932 எனில் ஏயின் பழைய ஊதியம் என்ன? ஓகே, இப்போ ஏவுடைய பழைய ஊதியம் ஓல்டு சேலரின்னு வச்சுக்கலாமே. அது கூட 15% சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கூடுதலுக்கு பின் ஏயின் புதிய ஊதியம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா 1932 அப்படின்னா இந்த ஓல்டு சேலரி எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ஓல்டு சேலரியை 100% வச்சுக்கலாமே. அப்போ 100 + 15 115.
அப்போ 115% அப்படின்றது 1932 அப்படிங்கும்போது 100% என்ன வரும் சொல்லலாமா? இங்கே பர்சன்டேஜ் குறைஞ்சா அமௌண்ட்டும் குறையும், ரெண்டுமே குறைஞ்சா நேர்மறை தலைகீழாக பண்ணும். அப்போ 100 டிவைடட் பை 115 இன்ட்டு 1932. ஓகே, அடிக்கலாம் அதை. எந்த பேப்பர் அடிக்கலாம்? 3 9 அஞ்சாவது போட்டோன்னா 5 10 3 5 25 100. இப்போ 24 தான் அடிக்கணும். 119 19 வராது, 193. 193 பார்த்தீங்க அப்படின்னா 8 வருமா? 8 3 24, 8 2 160, 184 வரலாம். 8 2 8 23 வந்து பார்த்தீங்கன்னா 184, மீதி 90 இருக்குது, 9 இருக்குது, 9 2 92, 3 24 32, 4 32 அப்படின்னா 32, ஒரு 4 8 80 சேர்த்து அதிகமாக போகுது. அப்புறம் வரும் 23, 4 8 வராது, அதில் 8 போடாது, 3 எப்படின்னா 3 9 4 12, அப்போ 4 12, 4 8 80 கரெக்டுனா, அப்போ 3 தான் கரெக்டு தான். அப்போ 84. ஓகே, அப்போ 84 இன்ட்டு 20 போட்டிங்க அப்படின்னா டபுள் ஆக்கணும் அப்படின்னா 168 0 1680. ஓகே, அப்போ அவருடைய பழைய ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 1680. இந்த 1680 தான் 15% வருது அப்படின்னா கூட்டும்போது நமக்கு 1932 கிடைக்குது. ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு பொருளின் விலை 30% கூட்டப்பட்டு பின் 30% இறக்கப்படுகிறது. இறுதி விலை ஆரம்ப விலைன்னு ஒப்பிடுக. ஓகேவா, ஒரு பொருள் இருக்குப்பா, அந்த பொருள் என்ன இருக்கலாம், அதனுடைய முதல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30% உயர்த்துறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண திருப்பணும்ல 30% வந்து பார்த்தோன்னா விலையை குறைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 30% உயர்த்துறாங்க, அதுக்கப்புறம் 30% குறைக்கிறாங்க அப்படின்னும் போது இறுதி விலை ஆரம்ப விலைன்னு ஒப்பிடுக. இதான் வந்து கேள்வி. சரியா, இங்கே நமக்கு ஒரு டவுட் வரும், சார் உயர்த்தக்கூடிய அளவும் குறைக்கக்கூடிய அளவும் ஒன்று தானே, அப்போ எதுவும் மாற்றம் ஏற்படாது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அதான் ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகேவா, இப்போ 100 ரூபாய் இருக்குது அப்படிங்கும்போது 100 ரூபாய் என்ன பண்ணேன்னா 10% உயர்த்துறேன். 10% எத்தனை வரும்? 110 ரூபா. கரெக்டா? இந்த 110 ரூபா என்ன பண்ணால் அதே 10% இப்போ வந்து குறைக்கிறேன். குறைச்சா என்ன வரும்? 11 ரூபா குறைஞ்சிரும். குறைஞ்சா 99 ரூபா வந்துடும். அப்போ நான் 100 ரூபா போட்டது இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு? 99 ரூபா வந்திருக்கு. 100 ரூபா வரல. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்ட பர்சன்டேஜும் குறைக்கப்பட்ட பர்சன்டேஜ் சமம் தானே. அப்படி ரெண்டுமே சமமாக தான் நமக்கு என்ன வரணும்? சமமான வேலை தானே வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? பர்சன்டேஜ் சமம் தான், ஆனால் அமௌண்ட் சமம் கிடையாது. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி கணக்கு வருது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உயர்த்தப்பட்ட சதவீதம், அதாவது கூட்டப்பட்ட, உயர்த்தப்பட்ட, அதிகரிக்கப்பட்ட, இறக்கப்பட்ட, குறைக்கப்பட்ட, ஓகே, இந்த மாதிரி வரும்போது கழிக்கப்பட்டுன்னு வரும்போது உயர்த்தப்பட்ட சதவீதமும் குறைக்கப்பட்ட சதவீதமும் சமமாக இருக்குது அப்படின்னா என்ன சதவீதம் பாருங்கள், என்ன 30, அந்த 30 ஸ்கொயர் பண்ணி 100ஆல் வகுத்துங்க, அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாதிரி உயர்த்தப்பட்ட சதவீதமும் குறைக்கப்பட்ட சதவீதமும் ஒரே சதவீதமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி அதை 100ஆல் வகுத்தா ஆன்சர். அப்போ 30 ஸ்கொயர் பண்ண வரும் 3 9 900 100 போட்டு அடிச்சுன்னா 2 0க்கு 2 0 மீதி 9% குறைவு. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு உயர்த்தப்பட்ட சதவீதமும் குறைக்கப்பட்ட சதவீதமும் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்ப விலையை விட குறைவாக தான் இருக்கும். ஆரம்ப விலையை விட குறைவாக தான் இருக்குன்னு அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ என்னென்னா உயர்த்தப்பட்ட சதவீதமும் குறைக்கப்பட்ட சதவீதம் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த பர்சன்டேஜை என்ன கொடுத்துருக்கானோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி 100ஆல் வகுத்தணும். ஓகேவா, அது 100ஆல் வகுத்து வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குறைவு அல்லது மைனஸ் அல்லது கழித்தல் அப்படின்றத வச்சுக்கோங்க. அப்போ 9% வருதுன்னா 9% குறைவாக இருக்குன்னு அர்த்தம், முன்ன வேலையை விட. இப்போ 8% வருதுன்னா முன்னை விட இப்போ 8% கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2% குறைவுனா முன்னை விட 2% குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இது அதிகமாக வரது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரே சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி குறைச்சாலும் குறைச்சி உயர்த்தினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதல் வேல்யூவோட கம்மியாக தான் கிடைக்கும். சரி, அப்போ எவ்வளோ குறைவு? 9% குறைவு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, சரி, ஓகேப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கணக்கு. அதே மாதிரி ஒரு கணக்கு தான். ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்டது. 100ன்னு வச்சுக்கலாமே. அவர் சதவீதம் 10% குறைச்சிட்டாங்கப்பா. 10% எவ்வளோ? 10 ரூபா.
அப்போ கழிச்சா வரும் மீதி 90 ரூபா. அடுத்து பாருங்கள், ஊதியத்தை குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தின் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும். என்னென்னா, இப்போ நான் திருப்பினா அதே 100 ரூபா வாங்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தணும் அதான் கேட்குறாங்க. சரிங்களா? ஏன்னா அதே அளவு போட்டால் கண்டிப்பாக வந்து வராது. சரிங்களா? ஏன்னா அதே அளவுனா இப்போ 100 ரூபானா அதே 100 ரூபா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 10% போட்டாலும் சொல்லியிருக்கிறேன் நான். கம்மியாக தான் வரும். ஏன்னா ஆரம்ப விட குறைவாக தான் இருக்குன்றதை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டால் இந்த 100 வரும்னு தான் கேள்வி. சரிங்களா? ஓகே. அப்போ 90 இருக்குது. 90க்கு நமக்கு எவ்வளோ தேவை? 10 தேவை. அந்த 10 இருந்துச்சுன்னா நமக்கு 100 கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போது 90ல் 10ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்டு 100 0க்கு 0. இப்போ 100/9 போட்டோம் அப்படின்னா 499 499 மீதி 1/9%. ஓகேவா? இப்போ எவ்வளோனான்னு பார்த்தீங்கன்னா 11 1/9% இருக்கா பாருங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போது ஒரே விதமான பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, கொடுத்து நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணோம், அதை ஸ்கொயர் பண்ணி அந்த 100ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர். சரியா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கில் வந்து ரெண்டுமே ஓரளவுக்கு உயர்த்தல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பழைய சம்பளமே வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜ் வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ நம்ம எக்ஸாம்பிள் இங்கே எப்படி சார் 100 வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே வந்து வைக்கக்கூடிய அளவு தான். இங்கே 100 வச்சும் போடலாம், 1000 வச்சும் போடலாம், லட்சம் வச்சும் போடலாம், கோடி வச்சும் போடலாம், 10,000 போடலாம், எவ்வளோனா போடலாம். நம்ம 100ன்னும் போது ஈஸியாக அடிக்கிறது வசதியாக இருக்கும். இப்போ 2000 அப்படின்னா 10% வரும். 2 2 நம்ம 200ன்னு போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிக்கல் வந்து இருக்காது. மேக்ஸிமம் அந்த 100 யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்போது 100ல் 10%னா 10 ரூபா. அப்போ 10 ரூபா கழிச்சா மீதி 90 ரூபா. இப்போ திருப்பினா அதே எனக்கு 100 ரூபா வரணும் அப்படின்னா நான் எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 90 ரூபாய்க்கு 10 ரூபாய் எனக்கு தேவை. அப்போ 90 ரூபாய்க்கு 10 ரூபாய் இன்ட்டு பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 11/9%. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். மொத்தமாக வந்து ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன்பா. 3மே வந்து பார்த்தா நான் கிளாஸில் இப்போ நடத்தினேன். இந்த கிளாஸ் நடத்தின சம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. அதுவும் புதுசாக நான் எதுவுமே வந்து எடுத்து வந்து கொடுக்கல. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டாலே இதுக்கு ஆன்சர் உங்களால் ஈஸியாக வந்து போட்ட முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் பர்சன்டேஜ்லேருந்து மாடல் நம்பர் 1ல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 கணக்கிட்ட பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் மாடல் நம்பர் 2ல் நம்ம சந்திக்கிறேன். தேங்க்யூ.